ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முழு கோதுமையை வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டானதும் கூட. இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டும் எடுத்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1.5 கப்பு முழு கோதுமையை நைட்டே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஊறியாச்சு. தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதை மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல மாவு மாதிரி வரக்கூடாது, கோதுமை முழுசாகவும் கிடக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்போது நான் வேக வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதே போல் பல்ஸ் பண்ணி கோதுமையை எடுத்திருக்கேன். அதையும் குக்கரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு பல்ஸ் பண்ணியிருக்கேன்னு. கோதுமை எதுவுமே முழுசாக தெரியலை. தண்ணியும் ஊற்றாம தான் பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கீல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். டெய்லியும் ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் நம்ம ஒரு நாள் செய்து சாப்பிடலாம். 1.5 கப் கோதுமை நான் போட்டிருக்கேன். அதனால் ஒரு 5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம இதை இப்போ குக்கரில் போட்டு நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா வேகணும். அதுக்காக வேண்டி நான் 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 6 கப் கூட ஊற்றலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ரெசிபி நீங்கள் 1 டைம் செய்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இதையே செய்து சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கூட 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, அதாவது சிறுபைத்தம் பருப்பு வறுத்துட்டு வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துருக்கேன். குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் போல் போட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் போட்டு எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல குக் ஆகிருக்கு. உங்களுக்கு குக் ஆகாமல் இருந்துன்னா மறுபடியும் ஒரு 2 விசில் கூட போட்டுக்கலாம். வேணால் தண்ணி பத்தலைன்னா கூட 1 கப் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு நல்ல குக் ஆயாச்சு, அதனால் இதுவே போதும். 300 கிராம் வெல்லத்தில் பாகு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். ஹெல்த்தியான ரெசிபி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால நான் இதில் வெள்ளைச்சீனி ஆட் பண்ணலை, வெல்லம்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பட்டி வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை கரைசலையும் ஆட் பண்ணிடலாம். வடிகட்டி சேர்த்துருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் சுக்கு கருப்பட்டி இருந்தது, அதனால் அதையும் பொடி பண்ணி இது கூடவே சேர்த்துக்க போகிறேன். அந்த சுக்கு கருப்பட்டியில் இருக்கக்கூடிய சுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும் நமக்கு இந்த ரெசிபிக்கு. இதில் தண்ணி அளவு நம்ம சாய்ஸ் தான். பாயாசம் மாதிரி வைக்கதா இருந்தால் கொஞ்சம் கூட லிக்யூடாக வைக்கலாம். பொங்கல் மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் திக்காக இருக்கட்டும். நான் வெல்லமும் சுக்கு கருப்பட்டியும் சேர்த்துருக்கேன். கருப்பட்டி வேணாலும் ஃபுல்லாகவே வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும். ஸ்வீட் வேண்டாம், ஸ்வீட் சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா உப்பு போட்டு கூட இந்த ரெசிப்பியை சாப்பிடலாம்.
வெள்ளைப்பாகு ஊற்றுனதும் ஒரு 5 or 10 minutes போல் அப்படியே கொதித்த உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சாச்சு. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து 2 கப் போல் கோகோனட் மில்க் வந்து திக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக அதையும் ஊற்றிடலாம். கோகோனட் மில்க்குக்கு பதிலாக பாக்கெட் பாலோ பசும்பாலோ வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான டேஸ்டான கோதுமை பாயாசம் இல்லைன்னா பொங்கல் ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த ரெசிபி வந்து இன்னைக்கு ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய கோதுமையில் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். வேறு பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். நெய்யில் காஞ்ச முந்திரி பழமும் ஏலக்காயும் போட்டு வறுத்துட்ருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான கோதுமை பாயாசம் ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.